இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய இந்த திரு வருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே, முதல் வெள்ளிக்கிழமையிலே, இயேசுவின் திரு இருதய அன்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு பார்வையற்ற நபர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசுவை இந்த பார்வையற்றவர்கள் நம்பினார்கள். இவர்கள் இயேசுவை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் காணாமலேயே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை நம்பினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பார்வையற்ற நபர்களைப் போலதான் நாமும் இயேசுவை காணவில்லை. ஆனாலும் இந்த பார்வையற்ற நபர்களைப் போல நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? இயேசுவை நம்புகிறோமா? அவரால் நமக்கு நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்புகிறோமா? அவரால் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு விடிவு வரும் என்று நம்புகிறோமா? அவரால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் நம்புகிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். காணாமலேயே, இயேசுவை பார்க்காமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்ணால் காண இயலாத கடவுளை நாம் உறுதியான விசுவாசத்தோடு நம்புவோம். இந்த பார்வையற்றவர்களைப் போல உறுதியான விசுவாசத்தோடு நம்புவோம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ எதை நம்புகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரை இயேசுவை நம்புகிறாயா? அவரால் அற்புதங்களை, அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று சொல்லி நீ விசுவசிக்கிறாயா? நம்பிக்கையோடு இருப்பவர்கள், ஆண்டவர் இயேசுவை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதோ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய காரியத்தை கடவுளால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று
பார்வையற்றவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பார்வையற்ற நபர்கள் பார்த்து நடந்து வர இயல்பாக இயலாத நிலையிலே இயேசுவை தேடிக்கொண்டு அவருடைய வீடு வரைக்கும் வருகிறார்கள். அந்த பயணத்திலே, அந்த தேடலிலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆம், இதோ இந்த பார்வை இழந்தவர்கள் இயேசுவை தேடினார்கள், கண்டடைந்தார்கள். யூதர்களின் அரசராக பிறந்திருப்பவர் எங்கே என்று சொல்லி கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவர் குழந்தையாயிருந்த பொழுதே தேடி வந்தார்கள், கண்டுகொண்டார்கள். இதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று தாவீதின் ஊரிலே மெசியா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வானதூதர் இடையர்களுக்கு சொன்னதும், அந்த இடையர்கள் தங்களுடைய இடையை காவல் காப்பதை விட்டுவிட்டு பெத்லெகேமிற்கு மாட்டு தொழுவத்திற்கு வந்து இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆம், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இன்று கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகள் வெகு சிலரே. நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். நிலத்திலே கண்ட புதையலை போல அவரை தேடி அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இதோ நடக்க முடியாத உங்களை அவர் நடக்க வைப்பார். உடைய பலவீனமான இதயத்தை உறுதிப்படுத்துவார். படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய உங்களை அவர் எழுந்து நடக்கச் செய்வார். நம்புகிறீர்களா? விசுவசிக்கிறீர்களா? அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, குணமளிக்கும் நம் ஆண்டவர் பேரிரக்கம் கொண்டவர். அவர் நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். நாம் நம்முடைய தவறுகளை எல்லாம் கடந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு பெற்று நம்மையே நாம் தயார் செய்வோம். கடவுளுடைய வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். விழிப்பாயிருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பார்வையற்ற நபர்களை மீண்டும் பார்வை பெறச் செய்த இயேசு ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் மீட்பரே, இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இனுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே, இதோ எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். எங்களுடைய தொழில்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உழைக்கக்கூடிய ஆர்வத்தை நீர் கொடுப்பீராக. அர்ப்பண உள்ளத்தோடு, தன் ஆர்வத்தோடு நாங்கள் உழைக்கும்படியே நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தருளும். நல்ல குடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படி ஆசீர்வதி. இயேசுவே, இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, நல்லதொரு வேலை வாய்ப்பிற்காக, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீட்பரே, வல்லமையான ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீரே இந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
இயேசுவே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று தந்தையாகிய கடவுளை உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.